no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாஜகவை அவ்வளவு தூரம் தூக்கி சுமக்கிறவர் அமித்ஷா. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு எப்படி செலவு வச்சிருக்காங்களோ அதே மாதிரி அமித்ஷாவுக்கு வைக்கணும். அந்த அளவுக்கு சாதனையாளரா? ஆமா, என்ன கொஞ்சம் இரும்பு மனிதர் அவரு, சர்தார் வல்லபாய் பட்டேல். இவரு அவருடைய சிஷிய பெரிய இரும்பு மனிதர். மோடியை ட்ரம்புக்கு தெரியும், புட்டினுக்கு தெரியும். இங்க யாருக்கு தெரியும்? அமித்ஷா தான். புதுக்கோட்டை யார் வந்தா? அமித்ஷா. எப்பாடு பட்டாவது திமுகவை ஒழிச்சே தருவேன். இதுதான் செய்தி. சபதம் பண்றாரு. அப்போ அமித்ஷாவை பொறுத்தவரை யார் வர வேண்டும் என்பது அவருக்கு பொருட்டல்ல. எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலிக்கு வர வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. யார் வரக்கூடாது. அமித்ஷாவுடைய வழக்கறிஞர் துஷார் மேத்தா. ஆமா, இவர் இந்த வழக்கு தணிக்கை துறைக்காக ஒரு மாநிலத்துல ஒரு தணிக்கை துறை ஒரு வழக்கு போடுது. இதுக்கு நீங்க டெல்லியில் இருக்கக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல் வரக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு. பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்கு. ஆமா, பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்கு. ஆளை பார்த்தாலே சொல்லிடலாம் இவர் ரொம்ப அகப்பட்டுக்கிட்டாரு. நம்மால் அகப்பட்டவன திமுக ஆளு சிரிச்சுட்டே வருவான். அது ஸ்டைலு. அது நாங்க கெத்தா இருக்கமையா, அது திமுக வாழ மட்டும்தான் காமிக்க முடியும். திமுக வாழ மட்டும்தான் அடி வாங்கினாலும் அதை நாங்கெல்லாம் முட்டிச்சந்தில் அடி வாங்கினாலும் நாங்கெல்லாம் கில்லியா அப்படிங்கிறது. சிபிஐ ஜனநாயகன் சென்சார். அதேதான். இத கான்சென்ட்ரேட் பண்றாரு அமித்ஷா. ஆமா, துஷார் மேத்தா கிளம்பி வர்றாரு. அமித்ஷாவுடைய வக்கீல் அவரு. துஷார் மேத்தா கிளம்பி வர்றாரா இல்லையா சென்சார் போர்டுக்காக. அப்போ அமித்ஷா இருக்காரு. அமித்ஷா இல்லாமல் இந்தியாவில் அணுவும் அசையாது. எம்ஜிஆருக்கு பின்னாடி எஸ்டிஸ் இருந்தாரு, ஆர்எம்இ இருந்தாரு, நெடுஞ்செழியன் இருந்தாரு, நடமாடும் பல்கலைக்கழகம் இருந்தது, பொன்னையன் இருந்தாரு. இவ்வளவு பெரிய இப்ப கடைசியில யாருன்னா பீஸ்மோனி செங்கோட்டையனும் நாஞ்சல் சம்பத் தான் இருக்காங்க. 2 பேரை வைத்துக்கொண்டு அமித்ஷாவை எப்படி எதிர்க்கிறது? ரொம்ப தெம்பா இருக்கார் எடப்பாடி. நம்மளை எப்படி அமித்ஷா முதலமைச்சர் ஆக்கிடுவாரு? டெல்லி உத்தரவு எடப்பாடி குஷி. அப்போ எடப்பாடி குஷி, விஜயோட புஷி. கருணாநிதியை விட அரசியல் சாணக்கியனா உங்கள் விஜய் தற்கூரிக்கும் அனில் குஞ்சுக்கு தலைவரான இவர். இப்போ சார் நம்ம பசங்க தானே சார் எல்லாம். இல்லங்க, இந்த ராகவ பண்டிட்டை வைத்துக்கொண்டு கடக ராசி சுக்கிரன் 7ஆம் இடம் 7.5 வருது. உனக்கு 7.5 தான் வரும். இப்ப அமித்ஷா கையில இருக்குது. இது ஜனநாயகமும் அமித்ஷா கையில இருக்கு. ஜனநாயகனும் அமித்ஷா கையில இருக்கு. ஜனநாயகமும் அமித்ஷா கையில. ஜனநாயகனும் அமித்ஷா கையில. ஜனநாயகம் எடப்பாடி முதல்வர் சீட்டு. கரெக்டா? அதேதான். ஜனநாயகன் விஜய். எப்படி கண்டுபிடிச்சு பாத்தீங்களா? கரெக்டா? இல்ல, நீங்க சாதாரண. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வார்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், டெல்லியில் போயிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சிபிஐ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கிறது. நேற்று இரவு அங்கேயே தங்கி இருக்காரு ஹோட்டல்லையே. ஏன்னா காலதாமதம் ஏற்பட்டதன் காரணமா தங்கி இருக்கிறதா சொல்றாங்க. காலை கிளம்பி மதியம் வந்து சேர்ந்துட்டாரு. சார்ட்டர்ட் பிளைட்ல தான் போனாரு. இந்த சிபிஐ விசாரணைக்கு ஒரு சாட்சியமா தான் இவர், ஒரு விட்னஸா தான் இருந்தாரு. இவரையும் அங்க அழைத்து விசாரணை பண்ணியிருக்காங்க. சென்னையிலே வச்சு கூட பண்ணியிருக்கலாம், இங்கே வந்து சிபிஐ அலுவலகத்தில் வச்சு பண்ணியிருக்கலாம். ஏன் டெல்லி கூப்பிட்டாங்க? டெல்லியில பெரிய அளவுக்கான பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. டெல்லியில கூப்பிட்டு விசாரணை பண்ண வேண்டிய தேவையே எழுந்திருக்குது. இதுல ஏதேனும் அரசியல் இருக்கிறதா? நேற்று இரவு அங்கு தங்கியதுல ஏதேனும் அரசியல் இருக்கா சார்? இல்ல, விஜயை பொறுத்தவரை நீங்க ஜனநாயகன் படத்துக்கும் இந்த 41 பேர் மரணத்திற்கும் ஒரு தொடர்பு, ஒரு சங்கிலி தொடர்பு இருப்பதாக சிபிஐ ஒரு வலுத்த சந்தேகம் இருக்கு.
வலுவான சந்தேகம். வலுவான சந்தேகம். அதாவது ஜனநாயகன் படத்தையும் கரூர் சம்பவத்தையும் ஒட்டியே பார்க்கறாங்க. ஒட்டியே பார்க்கறாங்க. அந்த அவருடைய சென்னையில் அந்த புறப்பட்டது, திருச்சி விமான நிலையத்தில் இறங்கியது, கரூர் வந்தது, இது அத்தனையும் ஒரு சங்கிலி வலைப்பின்னலை போல திட்டமிட்டு, அதாவது விஜயால் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. செயற்கையாக அந்த கூட்டம் தடுத்து வைக்கப்பட்டது. சங்கிலி கட்டி யாரும் அந்த கூட்டம் வெளியேறிவிடக்கூடாது என்பதற்காக அந்த மக்களை சங்கிலி கட்டி அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டது. ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? இந்த அடிப்படையில் தான் விசாரணை போகுது. இல்ல சார், ஒரு பெரிய விபத்து, யாரும் எதிர்பாராத விபத்து, கரூர் சம்பவம், சரிங்களா? அவங்க அந்த இடத்துல பெரிய மாசான கூட்டத்தை ஒரு படத்துக்காக நீங்க ஷூட்டிங்காக பயன்படுத்திட்ட மாதிரி தான் நீங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இப்படி ஒரு விபத்து நடக்குன்னு அவங்க எதிர்பார்க்கல. கரெக்டா? ஆமா, நடந்துருச்சு. இப்ப சிபிஐ விசாரணை இப்ப போயிட்டு இருக்குல்ல, 7 மணி நேரம் விசாரணை, மீண்டும் ஒரு முறை விசாரணைக்கு அழைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன நடந்திருக்கும், இதுல என்ன விஷயத்தை கேட்டிருக்காங்க, இதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் என்ன சார்? அதுதான் தேவை. இல்லை, இப்போ நான் அதை மீண்டும் அதே வலியுறுத்தி சொல்லிட்டு தான் நான் வரணும். எப்படின்னா, ஜனநாயகன் படத்துக்கும் அந்த படப்பிடிப்புக்கும் அந்த 41 பேர் மரணத்திற்கும் தொடர்பு இருக்கு. ஒரு தொடர்பு இல்லை என்றால், அகில இந்தியாவுக்கு சொலிசிட்டர் ஜெனரல் அமித்ஷாவுடைய வழக்கறிஞர் துஷார் மேத்தா, ஆமா, இவர் இந்த வழக்கு தணிக்கை துறைக்காக ஒரு மாநிலத்தில் ஒரு தணிக்கை துறை ஒரு வழக்கு போடுது. இதுக்கு நீங்க டெல்லியில் இருக்கக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல் வரக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு துஷார் மேத்தா. இல்ல சார், நீங்க சென்சார் போர்டுல ஜனநாயகம் நிறுத்தி வச்சிருக்கிறதையும் சிபிஐயும் சேர்த்து வச்சே பேசுறீங்க. ஆமா ஆமா ஆமா, இல்ல தனித்தனியா பேசுங்களேன். இல்ல, ஏன்னா நீங்க துஷார் மேத்தா ஜனநாயகன் சென்சாருக்கு ஆஜராக அவ்வளவு அவசியம் இல்ல. ஓகே, புரியுது உங்களுக்கு? இப்போ மாநிலத்துல ஒரு வழக்கு நடக்குது, மாநில அரசுக்கு. ஆமா, நீங்க டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் கபில் சிபிலோ, ஹாரி சால்வேவோ, நீரஜ் கிஷன் கவுல், இப்படி அதாவது டெல்லியில மூத்த வழக்கறிஞர்கள் 10 பேர் தான் இருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் சண்டை வார்த்தம் செய்யக்கூடிய ஆட்கள், சண்டை மாறுதம் செய்யக்கூடிய ஆட்களை இவர்கள் தான். இவர்கள் இந்த வழக்கில் ஆஜராகிறார்கள், வழக்கை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள், உடனடியாக மேல்முறையீடு செய்கிறார்கள். இதை உன்னிப்பா பார்க்கிற பொழுது இதுக்குள்ள ஏதோ மர்மம் இருக்கு, ஏதோ மறைஞ்சிருக்கு, ஏதோ ஒன்னு மாட்ட போது பிஜேபி வலை வீசுறாங்க. கரெக்ட்டா? நீங்க பிஜேபி உள்ள விடாதீங்க, நான் பிஜேபி உள்ள வரல. இப்போ இந்த வழக்கு எது, ஜனநாயகன் வழக்குக்கு 41 பேர் மரணத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக நான் சந்தேகப்படுறேன் என்னுடைய அனுபவத்துல. ஏன்னா இதுல எனக்கு எது சந்தேகம் வருது, துஷார் மேத்தா. அப்போ ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், புஷி, அந்த ஓட்டுநர் அஜித் குமார், இத்தனை பேரையும் துருவி விசாரிக்கிறது 2 நாளா. மீண்டும் தேவைப்பட்ட வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. எஸ்பி ஜோஸ் தங்கையா, கலெக்டர் தங்கவேலு, அந்த டிஎஸ்பி, இத்தனை பேரையும் விசாரித்த காவல்துறை இப்ப யாரை விசாரிச்சிருக்காங்க? விஜய் விசாரிச்சிருக்காங்க, நிர்மல் ஜோஷி விசாரிச்சிருக்காங்க, ஏடிஜிபி போயிருக்காரு, யாரு, நம்ம டேவிட்சன் தேவாசியரும் போயிருக்காரு. அப்போ இந்த வழக்கில் எதையோ தேடுகிறார்கள், இப்போ நீங்க விஜய் என்ன பண்றாரு, இந்த 4 பேர் சிபிஐ விசாரித்து விட்டு வந்த பிறகு அன்னைக்கு பூரா அப்செட்டான். இவங்க விசாரணையில் இருக்கிற பொழுது, விசாரணை முடிந்து இவர்கள் உடனே தன்னை பார்க்க சொல்லியிருக்காரு. உடனடியாக நீங்கள் கிளம்பி உடனே பனையூருக்கு வந்துருக்குன்னு. பனையூருக்கு வந்த பிறகு 4 பேரையும் வச்சு என்ன நடந்ததுன்னு விசாரிச்சிருக்காங்க. அங்க என்ன நடந்த விசாரணையும் அப்படியே இங்க பனையூர் விசாரணை. அப்போ தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சிருக்காரு. அப்போ என்ன, நீங்க என்ன சொன்னீங்க, என்ன கேட்டாங்க, என்ன சொன்னீங்க, இப்படி அவருக்கு ஒரு மிகப்பெரிய
இது வரைக்கும் அவருக்கு காவல் நிலைய விசாரணைக்கு விஜய் போனதே இல்லை. காவல் நிலைய விசாரணைக்கு போனதே இல்லை. என்ஃபோர்ஸ்மெண்ட் வருவான், ஐடி வருவாங்க. எங்க ஆடிட்டர் கேட்டுங்க, ஆடிட்டு தான் அக்கௌண்ட்ஸ் பார்க்கறாரு, ஆடிட்டு தான் இப்படி சொன்னா அதுல எந்த விதமான குற்றம் இவனோட சுமத்த முடியாது. சரி, பணம் என்னுடையது, சொத்து என்னுடையது, நிலம் என்னுடையது. ஆனால் இது இந்த கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடியவர் யாரு? ஆடிட்டர். இத இந்த 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 41 பேர் மரணத்தை புஷி தாங்க பார்த்துட்டு இருந்தாரு. மதியழகன் தான் பார்த்தாரு. சிபிஐயே மதியழகன் கேட்டிருக்காங்க, ஏப்பா இப்போ 2 மணிக்கு மேடையில முழங்குவார்னு தினசரி பத்திரிகையில பக்கம் விளம்பரம் கொடுத்தீங்கள, யாரை கேடு கொடுத்துன்னு கேட்டிருக்காரு மதியழகனை. நான் பொதுச் செயலர் கேட்டேங்க, புஷி ஆனந்த எந்த அடிப்படையில 2 மணிக்கு பேசுவார், எந்த அடிப்படையில் நீங்க சொன்னீங்கன்னு மேல இருந்து சொன்னாங்க. எங்க தளபதி சொன்னார். ஆமா. அப்ப அவருடைய ஆலோசனைப்படி, கட்டளைப்படி, அது நீங்க சோப்புலயே படத்தை வரைஞ்சி வச்சிருக்காரு புஷி. எங்க தளபதி எதை சொல்றாரோ அதை நாங்கள் அப்படியே கேட்போங்க. இது 2 இடம் தூங்கி விழுந்திருக்காரு. சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்ல தகவல் தூங்கி விழுந்திருக்காரு. தட்டி, யோ இது என்ன அது புரோட்டா கடையா, இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க, இது சிபிஐ பிபிஐ? இது நான் சீரியஸாக நடந்த விஷயம். அப்போ இந்த அளவுக்கு இந்த வழக்கில் மதியழகன்றது புஷிட்டு போய் புஷி சொல்லு, எங்கள் தளபதி சொன்னால் நாங்கள் எப்போ சொல்ல 8 ஆண்டு வர்றது 8 ஆண்டு போகிற மாதிரி சிபிஐ சொல்லிட்டு எங்கள் தளபதி சொன்னால் நாங்கள் எதுவும் கேட்க மாட்டாங்க. இல்லை சார், என்னதான் இருந்தாலும் தளபதி சொல்கிறபடி தான் நாங்கள் செஞ்சோன்னா, இவங்கெல்லாம் ரூட்டு போட்டு கொடுக்குறது தான் அவர் நடந்தார், எல்லா வேலையும் அவர் அதை தான் பண்ணார். கடைசியாக இவங்க அவரை கை காட்டு வந்துட்டாங்க. இல்லை, அதாவது அதிகாரம் அப்படி தானே இருக்கு. ஓகே, நீங்கள் ஏடிஎம்கே என்ன கேட்பாங்க, பாய்ஸ் கார்டன்லேருந்து ஃபோன் வந்துங்க. எங்க பாய்ஸ் கார்டன்லேருந்து இங்கே கோபாலபுரத்துலேருந்து வந்துதுங்க ஃபோன். இது சண்டாம் ரோட்லேருந்து ஃபோன் அப்படித்தானே சொல்றது, பேரை கூட சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரு கோயம்புத்தூர் மாவட்ட என்ன சொல்லுவாரு, எங்களுக்கு சண்டாம் ரோட்லேருந்து ஃபோன் வந்ததுங்க, சின்ன வீட்டுலேருந்து வந்தது. நீங்க கூட தலைமை செயலகத்திலேருந்து ஃபோன் பண்ணியிருக்கன்றது. ஆமா ஆமா, அல்ல அந்த நம்பர் அடிச்சா, அந்த நம்பர் அடிச்சா அதில் செக்ரட்டரியேட் வரும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் போச்சு, போனே கட் பண்ணிட்டாங்க. நீங்க தாசில்தார்ட்ட ஒரு வேலை, தாசில்தார் திருப்பூர் தாசில்தார்ட்ட ஒரு வேலை, ஐயா பண்ணி கொடுங்க, நாளைக்கு வா பார்க்கலாம், அடுத்த வாரம் வாங்குவான். இந்த நம்பர் அங்கே இருக்க நிறைய இருக்கும். அடிச்சு செக்ரட்டரி, சார் வணக்கம் சார், வணக்கம் சார், இது சீஃப் செக்ரட்டரியே பேசுகிற மாதிரி. அதில் வரும் அந்த ஃபோனு, காலர் ஐடி வருதுல்ல, செக்ரட்டரியேட் சென்னை, ஆமாம் 0444777 என்ன நினச்சிக்கோ தாசில்தார், சீஃப் செக்ரட்டரி லைனில் வந்துட்டார். இப்படி பல கூத்துக்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு எனக்கு தெரிஞ்சு 5-6 மணிக்கு மேலே போயிடுவாங்க. சில கும்பல் இருக்கும், 6 மணிக்கு மேலே பிஸி ஆகும். யார் சின்ன மேட்ரு அது எல்லாம் இந்த செட்டு பூரா உட்காந்து அடிச்சு அவனை ஓய வச்சு மிரண்டு. அவன் என்ன பண்ணுவான், சில என்ன பண்ணுவான் தெரியுங்களா, திருப்பி ரீட்டைல் பண்ணுவான், உண்மையாக செக்ரட்டரி செக் பண்ணுவான். நானு குறிப்பிட்ட 4-5 நண்பர்கள் உட்காந்துருப்போம். சீஃப் செக்ரட்டரி வீட்டுக்கு போயிடுவோம், நாங்கள் உட்காந்துருப்போம். நாங்கள் ஒன்று எடுப்போம். சார் யார் வேணுங்க, சார் இது செக்ரட்டரியேட்டுங்களா அப்படின்னா, நீங்கள் யாருங்க முதல்ல எடுத்து நீங்கள் யாருங்க, சார் நான் இந்த மாதிரி சோன்சோ கும்மிடிப்பூடி தாசில்தார் பேசுகிறேன், சொல்லுங்கள் என்ன விஷயம். இல்லை சார் இது செக்ரட்டரியேட் தானா, இல்லை இது பஸ் ஸ்டாண்டு. அவன் வந்து நாளைக்கு இவன் போனா, யோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேசி செக்ரட்டரியேட் சொல்ல, செக்ரட்டரி இல்லை நான் செக் பண்ணேன் ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறான். அவன் மண்டே பிச்சுக்குவான். இப்படி நிறைய நடக்கும். போயிடுவோமா? ரைட். அப்போ டெல்லியில் ஆமாம், இப்படி புஷியை பொறுத்த வரைக்கும் நேராக புஷியை ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், இத்தனை பேர்களுமே அவங்க எதை நோக்கி டைட் பண்றாங்கன்னா, இந்த கூட்டம் செயற்கையாகவே கூட்டத்தை நீங்க நெருக்கியதனுடைய விளைவு தான் மரணம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? விஜய் நீங்க 2 மணிக்கு வருவாருன்னா, நீங்க அந்த 2 மணிக்கு பேசியிருந்தா இந்த மரணம் நடந்திருக்காது. 3 மணிக்கு பேசியிருந்தா அந்த மரணம் நடந்திருக்காது. அப்போ கூட்டம் கூட்டுவதற்கு செயற்கையாக அவர் எங்கேயோ ரசிக்கிறார். நீங்க 2 மணிக்கு கூட்டம்னா 2 மணிக்கு வீட்டுல இருந்து கார் கிளம்புதுன்னு தொலைக்காட்சி பூரா காமிக்கிறான். விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு முழு பொறுப்பு யாரு? இல்லைங்க மேல இருந்து ஏன் நீங்க லேட்டா வர்றீங்க இப்படிலாம் கேட்க முடியாதுங்க. 4 பேர் கோரஸா சொல்லியிருக்காங்க.
எங்கள் தளபதி உத்தரவை நாங்கள் அப்படியே அமல்படுத்துவதா எங்களுடைய நோக்கமே தவிர அவருக்கு நாங்கள் எதையும் உத்தரவு போட முடியாது. அப்புறம் திருப்பி எஸ்பி கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, அங்கே எல்லாம் அங்கேயே தான் ஒரே மீட்டிங்கில், நீங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டியது, சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டியது உங்கள் வேலையா இல்லையா, நீங்கள் செஞ்சுருக்கணுமா இல்லையா? விஜய் ரசிகரும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நம்முடைய வேலை. யார் சொன்னா? ஒரு சிபிஐ ஒரு சீனியர் ஆபீசர் சொல்லியிருக்காரு, ஐயா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும்னா உள்ளே போகக்கூடாது, மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்க எங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த கூட்டம் உள்ள போகாமல் தடுப்பதற்கு 3 வகையான நடைமுறைகளை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். ஒன்று, வஜ்ராவை தண்ணி அடிச்சிருக்கணும், அது அடிக்க முடியாது. அடுத்து லத்தி சார்ஜ் பண்ணியிருக்கணும், அதுவும் பண்ண முடியாது. கண்ணீர் புகை குண்டா உபயோகிச்சிருக்கணும், இதுக்கு எங்களுக்கு மேல இருந்து அனுமதி இல்லை. எங்க இருந்து? இவருக்கு இங்க மேல இல்ல, அவருக்கு அங்க மேல இல்ல, அங்க மேல இல்ல, எங்களுக்கு அதனாலதான் இப்ப யாரும் வர சொல்லிருக்காங்க, டேவிட்சன் ஆசீர்வாதம் வர சொன்னது இதுதான் காரணம். ஓகே, மேல இருந்து நீங்க எந்த அசம்பாவிதமும் ரசாபாசங்களும் நடந்து விடக்கூடாது, அமைதியா வந்து. அப்ப எங்களுடைய கை கட்டப்பட்டது. அதனாலதான் டேவிட்சன் தேவாசி விஜய் இப்ப போய் 7 மணி நேரம் பேசியிருக்காரு. அவரு நிறைய கேள்விக்கு பதில் சொல்லி மூஞ்சி இருண்டு போய் தான் வெளியே வந்தார். தொலைக்காட்சியில் பார்த்தோம்ல, எங்க அதிகமா பார்க்கவே முடியல. இல்ல அதாவது முகம் அவருக்கு பார்த்தது சார். அதாவது பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்கு. ஆமா, பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்கு. ஆளை பார்த்தாலே சொல்லிடலாம் இவர் ரொம்ப அகப்பட்டுக்கிட்டாரு. நம்மால் அகப்பட்டவன திமுக ஆளு சிரிச்சுட்டே வருவான், அது ஸ்டைலு. அது நாங்க கெத்தா இருக்கமையா, அது திமுகவால மட்டும்தான் காமிக்க முடியும். திமுகவால மட்டும்தான் அடி வாங்கினாலும் அதை நாங்கெல்லாம் முட்டிச்சந்தில் அடி வாங்கினாலும் நாங்கெல்லாம் கில்லியா அப்படிங்கிறது. ஜெயலலிதா விட்ட நீங்க இப்போ ப்ரெஸ் மீட் நடந்துட்டே இருக்கோம், சந்தோஷமா சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். கருணாநிதி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா போதும், மூஞ்சி செவந்து போய் கப்புன்னு ஆகி, இந்த மாதிரி சிகப்பா இருக்கிறதுனால நான் இப்படி இருந்துச்சு பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன், மூஞ்சியெல்லாம் அப்படியே செவந்து போயிடும். அம்மையார் ஜெயலலிதா, ஆமா, கலைஞர் பேரை சொல்றாரு. கருணாநிதினு பேரை மட்டும் சொன்னீங்கன்னா அப்படியே அந்த அம்மாக்கு பிபி ஏறிடும். அதுக்கு பின்னாடி பிரஸ் மீட்டை க்ளோஸ். இப்ப அதே கலாவதா விஜயை பொறுத்த வரைக்கும் பல கேள்விகள். 7 மணி நேரம், நீங்க 12:30 மணிக்கு போயிருக்காரு, 12:30 மணிக்கு போனவர் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு சாப்பிட்டுங்க, அது வெளியிலலாம் வேணா, எங்கள் கேண்டீன் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, எல்லாம் கேட்டிருக்காங்க. அவர் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் நார்மல் டயட் தான், இப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த 6-7 மணி நேரமும் அவரை நாங்கள் விசாரித்த வரை, ஏன்னா இப்போ சார்ஜிட் குற்றப்பத்திரிக்கை எப்படியும் நீதிமன்றத்துக்கு கொடுக்கும்போது குறைஞ்சது ஒரு 2000-3000 பக்கமாக பெரிய வேல்யூம் வந்துடும். சரி, அத்தனையும் ஆதாரங்களோட நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும், ஏன்னா இது மிக சென்சிட்டிவான வழக்கு. அப்போ அது இப்போ அவருக்கு மொத்த கேள்வி ஒரு 267 கேள்வி. ஆமாம், அதெல்லாம் நீ பள்ளிக்கூடத்து மாணவன் ஆம் இல்லை டிக் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க, கொடுத்த கடைசி கேள்வி போட்டு கொடுத்துருக்காரு. அப்போ இதெல்லாம் ஆவணமாக இருக்கும். எங்க எப்போ பார்த்தாலும் சரி, நீங்கள் இன்னொரு 25 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் ஆவண காப்பகத்தில் இருக்கும். அப்ப சில கேள்விகளுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியாது. நீங்க தாமதமா போனதுக்கு நீங்க காரணமா இல்ல உங்க கட்சிக்காரர்கள் காரணமா? யாராவது பொறுப்பில் உள்ளவர்கள் கொஞ்சம் லேட்டா வரணும்னு கூட்டம் வரல இப்படி யாராவது சொன்னாங்களான்னா இல்ல, அப்படி இல்லை, யாரும் சொல்லலை. நான் தான் இயல்பா போனேன், புறப்படும்போது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, இவ்வளவு அசம்பாவிதம் வரும்னு எனக்கு தெரியாது. சரி, நீங்க அங்கிருந்து அந்த ரசாபாசம் நடந்த பிறகு நீங்க அங்கிருந்து போனது தவறுன்னு உணரலையா? இந்த கேள்வியும் கேட்கப்பட்டது பட்டியல். எப்பனா முதல்ல கேட்டிருக்காங்க, யார்கிட்ட? புஷி, இந்த கும்பல், போலீஸ் அதிகாரிகள் கும்பல், நிறைய போலீஸ் அதிகாரிகள் இந்த விசாரணைக்கு போனதுல நிறைய தகவல் வெளியே வந்துருச்சு, வெளியே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, எதிர்த்தரப்பு தான் தப்பு பண்ணுச்சுன்னு இந்த காவல்துறை தரப்பு, பியூரோக்ரசி தரப்பு, கலெக்டர், எஸ்பி, டிஎஸ்பி எல்லாம் போனவங்க கசி விட்டாங்க. நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு ஆமா, புஷி தூங்குனதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? புஷி 2 தடவை தூங்கி தட்டி எழுப்பியிருக்காங்க. காலையில முழுக்கா கிழ்கா அந்த ரொட்டி கிட்டி அடிச்சுட்டு போயிட்டாரு போட்டு, நெய்யை ஊற்றி கொடுப்பானுங்க வறுத்து, 2 தடவை தூங்கி இருக்காருங்க. செய்தியை காவல்துறை அதிகாரிகள் தான் சொல்றாங்க. அப்போ விஜய இதன் அடிப்படையில் தான் கேட்டிருக்காங்க. நீங்க அந்த இடத்துல இருந்து தப்பி போனது தவறு நீங்க உணரலையா? இல்ல, நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன், என்னால
சூழலுக்குள்ள என்னால பொருத்தி கொள்ள முடியவில்லை. எனக்கு இப்படி நான் அனுபவமே இல்லை. அந்த சூழலை சமாளிக்க தெரியல. சமாளிக்க தெரியல. ஆமா, அதையும் இப்ப பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாமே பதிவு. நீங்க ஆர்டிஐல போட்டா எல்லாத்தையும் கிடைக்காது. ரைட் சார். அடுத்த கட்டம் என்ன நடக்குது? நேற்று இரவு அவர் தங்கி இருந்த போது அரசியல் ரீதியா ஏதேனும் நடந்திருக்கா? இல்ல, அரசியல் ரீதியா அவரை இந்த கூட்டணிகள் கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளும் பல கட்டத்துல பேசுறாங்க. இன்னொரு செய்தி சொல்றேன் உங்களுக்கு. லீமா ரோஸ் ஆதவுடைய மாமியார் இப்போ ஏடிஎம்கேல சேர்ந்துட்டாங்க. அதெல்லாம் அப்புறம் நான் சொல்றேன். முதல்ல வேலுமணி மூலம் போய் விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. கொடுத்த பிறகு எடப்பாடிக்கு தெரிஞ்சு போச்சு. ஏப்பா நம்ம பிஜேபி வந்து விலகலப்பா. யார் சொன்னது? எடப்பாடி. ஆமா, பிஜேபி இருந்து என்னம்மா விலகல. நீங்க இவரு ஐஜேகே இருந்து விலகல, ஐஜேகே அங்கேயும் விலகல, பிஜேபி விலகல. இந்தம்மா இப்படி நம்ம கட்சியில வந்து நீ கூட்டிட்டு வந்த. ஆனா எடப்பாடி பூங்கொத்து வாங்கிட்டாரு சார். இது முதல்ல நடந்தது சார். சொல்லுங்க. இது எப்ப நடந்தது? ஃபர்ஸ்ட்ல வேலுமணி கார்ல வந்து யாராவது நிறுத்துவாங்களா? ரெண்டாவது எடப்பாடி யாரு? வேலுமணி. ஆமா. அப்ப எப்படி கார் நிறுத்துவாங்க? விருப்பம் வாங்கிட்டு போனவரும் எடப்பாடி கொடுக்க இருக்காரு. முதல்ல அந்த அம்மாவை கட்சியில சேர சொல்லு, உறுப்பினர் கார்டு வாங்க சொல்லு. அப்புறம் தான் நீங்க சொன்ன பூங்கொத்து பூக்காத கொத்தெல்லாம் வாங்கினது. சரியா? வாங்கிய பிறகு உடனே யோசிப்போம். எடப்பாடி அப்போ ஒன்று கம்மிட் ஆகலை. மார்டின் லைன்ல வந்திருக்கு. அண்ணா பிறந்த ஊருண்ணே யாரு? லீமா ரோஸ். பிறந்த ஊர் திருவாரூர் தொகுதி. இந்த ஆர்எஸ் மங்கலம் கம்மாய்க்குள்ள இருக்கு. கிறித்துவ உடையார சமூகம். அவ எம்எல்ஏ ஆகணும்னு ஏதாவது மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறான்னு நீங்க தானே பார்த்து செய்யணும். யாரு? மார்டின். வந்து மார்டின் பரவாயில்ல. ஆனா லாட்ரி மார்டின் குடும்பம் எல்லாருமே அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யறாங்க. லாட்ரி சேவை நல்லா செய்யறாங்க. ஒரு நம்பர் லாட்ரி, சுரண்டல் லாட்ரி நல்லா செய்யறாங்க. அப்போ அவ ஏதாவது மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு விரும்புறான்னு. அதனால தானே ராம்நாடு சிவகங்கையில் ஒரு 10 தொகுதி நான் செலவு பார்த்துக்கிறேன். எடப்பாடிக்கு 10 தொகுதிக்கு செலவு நான் பார்த்துக்கிறேன். 10 தொகுதி இப்போ செலவு இல்லை. ஆனால் 10 தொகுதி இப்போ பிஜேபிக்கு போயிடுச்சு. 10 தொகுதி பிஜேபிக்கு. ஆமாம். எப்படி 10 பேர் செலவு பண்ணி ஜெயிக்க வச்சா எடப்பாடிக்கு விசுவாசமா இருப்பாங்களா, மார்டினுக்கு விசுவாசமா இருப்பாங்களா? மார்டினுக்கு விசுவாசம் இருந்தாவே அது பிஜேபிக்கு விசுவாசமா? அவர் தான் எல்லா கட்சியிலுமே தொடர்பு வச்சிருக்காருல்ல. நீங்க இப்போ அவர் மகன் என்ன பண்றாரு? சார்லஸ் மார்டின். ஆமா, ஜோஸ் சார்லஸ் மார்டின். அங்க என்ன சொல்றாரு? இப்ப 2 எம்எல்ஏ அவர் சோப்புல இருக்கு. ஆமா. அப்பா ஜான்குமார், மகன் ரிச்சர்ட் ஜான்குமார். 2 தொகுதி இருக்கு. 500 ரூபாய் எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டே இருக்கான். எங்க காமராஜர் தொகுதியில் நானும் பார்த்தேன். சாப்பிட கூட போலாமா? நம்மள வஞ்சர மீன், வபா மீன், எல்லா மீனோட டெய்லி 500 பேர் 1000 பேர் அந்த தொகுதியில் சாப்பிட்டு இருக்கான். இங்க பாண்டிச்சேரி தமிழ் சங்கத்துக்கு நேர் எடுத்த மாதிரி அவருடைய ஆபீஸ். பாண்டிச்சேரி தமிழ் சங்கம் போகும்போது நீங்க பாத்துட்டேன். எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. நாங்க இவரு நம்ம ஜான்குமார் எம்எல்ஏ டெய்லி அவர் தொகுதியில் இருக்கிறவங்க 500 பேர் சார். நானும் அந்த தொகுதி தாயா. வஞ்சர மீன், வபா மீன் போடுவாரு. சரி, நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கோம். இப்படி நடக்குது. அப்ப அவரு கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. யாரு? அதிமுக, திமுக, என்ஆர் காங்கிரஸ், 4 கட்சியிலிருந்து 5000 ஓட்டு வாங்க எம்எல்ஏ எல்லாம் அந்த தொகுதியில 10 கோடி ரூபாய் செலவுக்கு தரேன். எவ்வளவு? 10 கோடி ரூபாய் ஜெயிச்சுட்டு வந்துருங்க, நம்ம தான் ஆட்சி அமைக்கிறோம். யாரு? அவர் சார்லஸ் மார்டின், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான். 2 பேரும் கரண்ட் எம்எல்ஏ. கரண்ட் நாராயணசாமி கவுத்தது அவரு தான். நாராயணசாமி உட்கார வச்சது அவரு தான். அவருடைய தொகுதியை நாராயணசாமி கொடுத்து முதலமைச்சராக அவரு தான். இன்கம் டேக்ஸ் கமிஷன் கூப்பிட்டு பிஜேபிக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், 40 கோடி வரி பாக்கி, 2 ஒண்ணு தான். அப்படியே அன்னைக்கே நைட்டை கவுத்து விட்டார். நாராயணசாமிய. திமுக எம்எல்ஏ வெங்கடேசன் தங்கம் நல்லெண்ணெய் ஃபேக்டரி தயார் பண்றாரு. நல்லெண்ணெய் தயார் பண்ணி விழுப்புரத்தை வித்துறது. விழுப்புரம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. இங்க டாக்ஸ் இல்லை, இங்க டாக்ஸ் இல்லை, அங்க டாக்ஸ். அப்ப இன்கம் டேக்ஸ் கமிஷன் முடியோ என்னையா 50 கோடிக்கு நல்லெண்ணெய் வித்துருக்க? ஐயா நான் விளக்கெண்ணேன். உடனே 3 கோடி ரூபாய் கொடுத்து சீட் வாங்கினாரு திமுக. அவர் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை. என்ன பண்ற ஸ்டாலின் சொன்னாரா, நீ உன்னை காப்பாத்திக்கிற என்ன காப்பாத்திக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஆமா, தங்கம் நல்லெண்ணெய் அது பேரு, ஊரு, ஜாதகம் எல்லாம் சொல்றேன். தங்கம் நல்லெண்ணெய் வெங்கடேசன். இப்ப எங்க இருக்காரு? பாஜக. ஜெயிலுக்கு போறியா பாஜக போறியா? 2 ஒண்ணு அங்கேயே சேர்ந்துக்கிறேன். ஜெயிலுக்கு போறியா பிஜேபிக்கு வரையா? 2 ஒண்ணுதாயா, இங்கேயே சேர்ந்துக்கிறையா? சரி. இப்படி விஜய்க்கு அதே மாதிரி ஏதாவது
இருக்கா? ஆமா ஜெயிலுக்கு போறியா இல்ல கூட்டணி வரியான்றாங்க. அப்படியா? ஆமா விஜய் அப்படி மிரட்ட முடியாது. மிரட்ட முடியாது. விஜய சினிமா வில்லன் வேணா மிரட்ட முடியாம இருக்கலாம். சினிமா வில்லன் போற அடி வாங்குறதுக்கா இருப்பான். சரி. நிஜ வில்லன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் அடிப்பான். சினிமா வில்லன் அடி வாங்குவான். விஜய் குத்துனா 4 பேர் விழுந்துருவான். ஆமா. மொத்த விஜய் பாடி 35 கிலோ தான். அவரு குத்துனா வேற என்ன சம்பளம் கொடுக்க மாட்டானுவா. இப்போ அமித்ஷா அப்படி வில்லன் அல்ல. அமித்ஷா இப்போ நான் உண்மையா இப்போ நான் ஜோக்கா சொல்லுங்க, சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு நர்மதை ஆற்றங்கரையில 3000 கோடி ரூபாய் செலவு வச்சிருக்காரு. யாரு? மோடி. அமித்ஷாவுக்கு அதே 3000 கோடிக்கு அதே நர்மதை பின்னாடி செலவு வைக்கணும். 2 சொட்டத்துல தான். பாத்தீங்களா? ஏன்னா பாஜகவை அவ்வளவு தூரம் தூக்கி சுமக்கிறவர் அமித்ஷா. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு எப்படி செலவு வச்சிருக்காங்களோ அதே மாதிரி அமித்ஷாவுக்கு வைக்கணும். அந்த அளவுக்கு சாதனையாளரா? ஆமா. என்ன கொஞ்சம் இரும்பு மனிதர் அவரு சர்தார் வல்லபாய் பட்டேல். இவரு அவருடைய சிஷிய பெரிய இரும்பு மனிதர். அவர் காலம்ல இவ்வளவு பிராடு எல்லாம் இல்ல. அவர் காலத்துல வல்லபாய் பட்டேல் அதாவது கோர்ட்ல ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு ஆங்கிலேய காலத்துல. யார்? வல்லபாய் பட்டேல். ஒரு துண்டு சீட்டு வந்திருக்கு. வந்த பிறகு அப்படியே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜட்ஜு பார்த்துருக்காரு, வெள்ளைக்கார ஜட்ஜு. என்னையா இத்தனைக்கும் சுதந்திர போராட்ட தியாகிகள் 13 பேருக்கு தூக்கு தண்டனை பற்றிய வழக்கது ஆர்கியூமெண்ட் கடுமையா ஓடிட்டு இருக்கு. துண்டு சீட்டு வந்தவரை கடுமையா ஆர்கியூமெண்ட் ஓடுது. ஜட்ஜ் அப்படி சைஸா பார்த்துருக்காரு. ஒரு துண்டு சீட்டு யாரோ கொண்டு கொடுத்தாங்க, அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு. ஏன்னா துண்டு சீட்டு கொடுத்தது அவங்க வழக்கறிஞரோ ஆபீஸ் ஆள் அல்ல, வெளியாள், குடும்ப உறுப்பினர், சொந்தக்காரன் கொண்டு கொடுத்துருக்கான். அதையும் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. முடிஞ்ச பொண்ணையும் அவசரமாக கிளம்பி போயிருக்காரு. அப்போ எங்கேயா ஓடுறாரு? அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. யாருடைய மனைவி? வல்லபாய் பட்டேல் மனைவி இறந்துட்டாங்கன்னு. அட பாவி, அப்படியே கோட்டை விட்டு போக வேண்டியதானே. என்கிட்ட பெர்மிஷன் கேட்டால் கொடுக்க போகிறேன். யார் சொன்னது? ஜட்ஜு. அப்புறம் எல்லாம் காரியங்கள்லாம் முடிஞ்சு வந்தது. கூப்பிட்டாரா, எப்போ உன் மனைவி இறந்துட்டாங்க, நீ கோர்ட் நடக்கும்போது என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், நீ அப்படியே விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே. அப்போ சொன்னாராம், 13 பேர் விடுதலை போராட்ட வீரர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு நான் போராடிட்டு இருக்கேன். நான் இப்போ போனேன்னா இறந்து போன என்னுடைய மனைவியை உயிரிழப்ப முடியாது, ஆனா இவனை உயிரை காப்பாற்ற முடியினாராம். ஜட்ஜ் அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாராம். இப்படியெல்லாம் நீங்க பட்டேலை சொல்லிட்டே போலாம். அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் ஆளையா காணாம். உத்தவ் தாக்கரே கும்பல. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன ஆனாருன்னே தெரியல. யார் காரணம்? அமித்ஷா தான். வேற என்ன? ஹரியானாவில் என்ன ஆனாருன்னே தெரியல. நேர பீகார்ல நிதிஷ்குமார இப்போ இவங்க கட்டுப்பாடு சேபு காவி ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்துருக்காரு. ஒரிசாவில் நவீன் பட்நாயக் பாண்டியன்னு ஒரு ஆளு, 2 பேரையுமே காணோம். நவீன் பட்நாயக் எல்லாம் பாரம்பரிய அரசியல்வாதி. அவங்க அப்பா பிஜு பட்நாயக். அதே போல லல்லு பிரசாத் யாதவ் அவங்களையும் முடிச்சிட்டாங்க. அமித்ஷா எல்லாம் ஷாதா. அதாவது லல்லு பிரசாத் ராபரி தேவின்னா தான் பீகார், அவங்களே இப்ப ஆள் இல்ல. எல்லாம் பிஜேபி. எல்லாம் யாரு? எல்லாம் மோடி, எல்லாம் அமித்ஷா. மோடி யாருக்கும் தெரியும்? மோடி எல்லாம் யாருக்கும் தெரியாது. அமித்ஷா. மோடியை ட்ரம்புக்கு தெரியும், புட்டினுக்கு தெரியும். இங்க யாருக்கு தெரியும்? அமித்ஷா தான். புதுக்கோட்டை யார் வந்தா? அமித்ஷா. எப்பாடு பட்டாவது திமுகவை ஒழிச்சே தருவேன். இதுதான் செய்தி. சபதம் பண்றாரு. அப்போ அமித்ஷாவை பொறுத்தவரை யார் வர வேண்டும் என்பது அவருக்கு பொருட்டல்ல. எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலிக்கு வர வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. யார் வரக்கூடாது யாரு வரக்கூடாது என்பதுதான். அப்போ யார் வரக்கூடாதுன்னா யாரையும் ஒருத்தர் வர வைக்கணும்ல. வர வைக்கிறதுக்கு எங்க வீக்கர் பாயிண்ட் இருக்கு, அதை சரி பண்ணணும்ல. ஜனநாயகன் சென்சார். அதேதான். இத கான்சென்ட்ரேட் பண்றாரு அமித்ஷா. ஆமா, துஷார் மேத்தா கிளம்பி வர்றாரு. அமித்ஷாவுடைய வக்கீல் அவரு துஷார் மேத்தா கிளம்பி வர்றாரா இல்லையா சென்சார் போர்டுக்காக. அப்போ அமித்ஷா இருக்காரு. அமித்ஷா இல்லாமல் இந்தியாவில் அணுவும் அசையாது. நீங்க ரிவ்யூ மீட்டிங் நடக்குது காஷ்மீர்ல, அங்கேயும் போறாரு. அப்போ விஜயை பொறுத்தவரை விஜயினுடைய அரசியல் என்பது எம்ஜிஆர் அரசியலை போன்று அல்ல. இப்ப எல்லாமே எம்ஜிஆர் அரசியல்ங்கிறாங்க. எம்ஜிஆர் அரசியல் அல்ல.
எம்ஜிஆருக்கு யார் யார் இருந்தாங்கன்னா அன்னைக்கு எஸ்டிஎஸ் இருந்தார், நெடுஞ்செழியன் இருந்தார், ஆரம் வீரப்பன் இருந்தார், இப்படி பல பேர் இருந்தாங்க. அப்போதான் கருணாநிதி நீங்க எதிர்க்கவே முடியல. பல யோசனைகள் சொன்னாங்க. இப்போ ராகவ் பண்டிட் யார் சார் இவர்? யாருன்னா ஊத்துக்குளின்னு ஒரு ஊருக்கு, வெண்ணைக்கு ஃபேமஸ் ஊத்துக்குளி, திருப்பூருக்கு பக்கத்துல. மரத்துக்கு கீழே கிளி சோசியம் பார்த்துட்டு இருந்தார். வெற்றி வேலுன்னு பேர். வெற்றி வேலுக்கு பேர் இப்ப என்ன பேரு? ராகவ் பண்டிட். ராகவ் பண்டிட்னா ஏதோ காஷ்மீர் பண்டிட் பரம்பரை மாதிரி அங்கதான் வச்சுக்குவாங்க. நீங்க நேருவை சொல்லுவாங்க, பண்டிதால் நேருஜி இப்படி சொல்லுவாங்க. ஜவஹர்லால் நேருங்குவாங்க. பல கலைகளை கற்றவன் பண்டிதர். இவர் கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்த வெற்றி வேலுக்கு பேரு ராகவ் பண்டிட். இவருக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம்? இப்ப விஜய் கட்சியில கலை இலக்கிய அணி மாநில செயலாளர் ராகவ் பண்டிட். அவரோட டிபேட்டுக்கு எல்லாம் போனோம். டக்குனு பிக்கப் ஆயிட்டா இருப்பாருங்க. எப்படி? கிளி ஜோசியர், வேற ஒண்ணுமே இல்ல. கடலூர் சந்திரசேகர் இருந்து இப்ப ராகவ் பண்டிட் வந்துச்சு. ராகவ் பண்டிட் மலேசியா குடியுரிமை பெற்றவர், டெல்லியில நீண்ட காலம் இருந்தவர். ஜெயலலிதா, அதாவது ஆர்டி ரவிக்குமார்னு ஒருத்தர் இருந்தாருங்க, திமுக அதிமுக மாவட்ட செயலாளர். இவர் ஜோசியம் பார்ப்பாரு, ரொம்ப கணிச்சு கரெக்டா சொல்லுவார். கடகராசி சுக்கிரன் 7ஆம் இடத்தில் உங்களுக்கு பதவி வரும், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நபர் இந்த கிளி ஜோசியர். இவர் ஆர்டி ரவிச்சந்திரன் கொண்டு போய் முத்துச்சாமி விடுறாரு ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல 2000. முத்துச்சாமி, நீங்க போகும்போதே ஒரு பெரிய பிரபலமான ஜோசியிட்ட போனா உங்களுக்கு கண்டிப்பா சீட்டு உண்டு, எம்எல்ஏ உண்டு, மந்திரி உண்டு. இப்படிதான் பல பேர் ஏடிஎம்கேல போய் அம்மா வரும். சரியாக கிரகங்களுடைய நடமாட்டங்களை கரெக்டாக கணிச்சு சொல்றாலுமா இவர் மிகப்பெரிய ஜோதிடர். பல பேரை மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாற்றியிருக்கார். இவர் சொல்லக்கூடிய இப்படி சொன்னா போதும் சசிகலாவுக்கு. மரத்தடி ஜோசி போனாலும் அந்த ஒன்று அங்கேயே உட்கார வச்சு. அப்போ அதுக்கு பின்னாடி ரொம்ப ஃபிட் ஆயிட்டார். யாரு? இவருக்கு பேர் என்ன பேரு? வெற்றி வேல். இவர் நான் சொல்றேன் ராகவ் பண்டிட். ஆமா, வெற்றி வேலு சசிகலா ஜெயலலிதாவுக்கு நெருக்கமான பிறகு பல வரவு செலவுகளை பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. சரி, நம்பிக்கையான ஆளுன்னு பல வரவுகள் செலவுகளை இவர் பல கோடிகளோடு தப்பிச்சு டெல்லியில் போய் செட்டில் ஆயிடுறாரு. டெல்லியில் போய் செட்டில் ஆயிடுறாரு. டெல்லியில் போய் செட்டில் ஆன பிறகு மறுபடியும் இவர்களுக்கு பயந்து மலேசியா கிளம்பிடுறாரு. மலேசியாவில் இருக்கார். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகுதான் மீண்டும் டெல்லிக்கு வர்றார். டெல்லிக்கு வந்து டெல்லியில எடப்பாடி ஆட்சிக்கே வர முடியாதுன்னு கணிச்சு சொன்னால் இவர் தான். எப்போ? 2021. இந்த நபர் இப்போ விஜய்க்கு முழு ஆலோசகர். ராகவ் பண்டிட் யார் சார் அவர்? கலை இலக்கிய பண்பாட்டுக்கு கழகத்தினுடைய தாவேக்கானுடைய மாநில செயலாளர். டிவியில இப்பதான் வந்துட்டு வரக்கூடிய நபர் இவர். இந்த நபரை ஆலோசனையோடு தான் டெல்லிக்கு போயிருக்காரு. போகும்போதே கடக ராசி, சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறான். 6ஆம் இடம், 5ஆம் இடம், 4ஆம் இடம், 3, 2, 1க்கு வந்தா நாற்காலி உங்க கையில. எந்த நாற்காலி? சிஎம் நாற்காலி. இப்படி சொன்ன பிறகு முதல் இருக்கிற சினிமாக்காரனுக்கு பூரா அப்படித்தான் சொல்லுவாங்க. ஒரு படம் ஹிட் ஆனால முதலமைச்சர். இப்போ ராகவ் பண்டிட்டும் முதலமைச்சர் நாற்காலி உங்களுடையது சொன்ன பிறகு இவர் எல்லாம் இப்ப எங்கேயுமே சார்ட்டர் ஃபிளைட் அவர் போறார். அவர் கூட. ஆமா, வடக்க போனா சூளம், தெற்க போனா சீலம். நீங்க வடக்க போகும்போது இனிப்பு சாப்பிட்டு போங்க, நல்லது நடக்கும். யார் சொல்றான்? ராகவ் பண்டிட். இப்படி சொல்லி இவர் கட்டுப்பாடுக்கு வந்துட்டார். அப்போ நான் என்ன கேட்கிறேன், எம்ஜிஆருக்கு பின்னாடி எஸ்டிஎஸ் இருந்தாரு, ஆர்எம்இ இருந்தாரு, நெடுஞ்செழியன் இருந்தாரு, நடமாடும் பல்கலைக்கழகம் இருந்தது, பொன்னையன் இருந்தாரு. இவ்வளவு பெரிய இப்ப கடைசியில யாருன்னா பீசுவோனி செங்கோட்டையனும் நாஞ்சல் சம்பத் தான் இருக்காங்க. 2 பேரை வைத்துக்கொண்டு அமித்ஷாவை எப்படி எதிர்க்கிறது? அமித்ஷா எதிர்க்க முடியாது. எப்படி எதிர்ப்பது? செங்கோட்டையன் அங்கே டார்ச் லைட்ல செல்ல இல்ல, வெறும் டார்ச் லைட் தான் இருக்கு. எங்க? ஈரோட்ல. நாஞ்சில் சம்பத்து, செங்கோட்டையன், இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா, இந்த பக்கம் புஷி விசாரணையிலே தூக்கிட்டாரு. இவர்களை வைத்துக்கொண்டு எப்படி அமித்ஷாவை எதிர்ப்பது? அமித்ஷாவை எடப்பாடி சொல்றாரு, ஒரு படம் எல்லாம் போய் பரபரப்பா வேலை செய், ஆட்சிக்கு நம்ம தான். நேர்காணல்ல யாரு? எடப்பாடி. ஒரு பெரிய கட்சி வந்துடும், ஓரிரு நாளில் ஒரு புதிய கட்சி வருது. நம்ம தலைவர் அமித்ஷா சொல்லிட்டாராங்கிட்ட. யாரு? இவருக்கு தலைவர் அமித்ஷா. அண்ணா விடுதல் அமித்ஷா போட்டு இப்போ அமித்ஷா சொல்லிட்டாரு, போய் வேலையை பாருங்கன்றாரு. வேலையை பாரு. அப்போ
எங்கிருந்து உத்தரவு வருது? டெல்லியில இருந்து. டெல்லியில இருந்து. இங்க யார் முதலமைச்சர்? அவர் ரொம்ப தெம்பா இருக்கார் எடப்பாடி. டெல்லி நம்மளை எப்படி அமித்ஷா முதலமைச்சர் ஆக்கிடுவாரு? டெல்லி உத்தரவு எடப்பாடி குஷி. குஷி. அப்போ எடப்பாடி குஷி, விஜயோட புஷி. இந்த அரசியல்ல நீங்க இந்த வியூகத்தை உடைத்து கொண்டு எப்படி விஜய் வெளியே வர போறார்? வாய்ப்பே இல்லை. திமுக தரப்பு கடுமையான அதிருப்தியில் இருக்கு. விஜய் தனியா நிக்கணும்னு தான் அவங்க விரும்புறாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பை இறுதி செய்கிற இடம் இது டெல்லி. டெல்லி என்டிஏ அலைன்ஸா மாறிடும் இது 100%. இல்ல அவங்க பிடி கொடுக்கலன்றாங்களே சார். பிடி கொடுக்கல, நேற்று இரவு கூட ஒண்ணுமே நடக்கல, அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தாரு. உண்மைதான். நேற்று ரெஸ்ட் தான் எடுத்திருக்காரு. ஆமா, உண்மைதான். ஆனால் டெல்லி சிபிஐ அதிகாரிகள் கருணாநிதிக்கே தண்ணி காட்டியவர்கள். கருணாநிதிக்கே தண்ணியை காட்டியவர்கள். நீங்க அறிவாலயத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை, அறிவாலயத்துக்கு மேல கலைஞர் டிவி அலுவலகத்தில் தயாளம்மாள் கைது செய்யப்படுகிற நிலை. எப்படிமா அவனுக்கு 600 கோடி வந்தது? நான் என்னப்பா தெரியும், நான் 6 கோடி கூட பார்க்கல. நான் வீட்டில் இருக்கிற சால்வையெல்லாம் கொண்டு போய் நல்லீட்டு வித்துட்டு காசு வாங்கிட்டு வரதான் என் வேலை. அது 5000 10,000 வரும். 600 கோடி நான் எங்கப்பா பார்த்தேன். விசாரிச்சவன பாவட பெருசு போட்டு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறமையா, எனக்கே மனசாட்சி உறுத்துது. அப்போ ஒரு மெட்ரோபாலிட்டன் சீஃப் தலைமை நீதிபதி ஒருத்தர் இப்போ ஓய்வு பெற்று அவர் சொன்னார், அந்த அம்மா பார்த்து, நான் தான் விசாரணைக்கு போனேன், பாவமா இருந்தது அந்த அம்மா பார்க்க. அந்த அம்மா 6 கோடியே அந்த அம்மா முழுசா பார்க்கல. 600 கோடி கேட்டா எங்க சொல்ல போகுது? நல்லி கடையில் இருக்கிற இங்கே விழுகிற சால்வையெல்லாம் எடுத்து கூட கொடுத்துரும். திருப்பி அதை வாங்கிட்டு கட்சிக்காரன் இங்கே போத்துவான், திருப்பி அங்கே போகும். இதாயா எனக்கு தெரியும். இதை தாண்டி 600 கோடி எந்த காலத்துலையா பார்த்தேன்? இப்போ கருணாநிதி கீழே உட்காந்து சொல்றாரு, என்னதான் சொல்ற, ஈழ பிரச்சனையில் காங்கிரஸோடு சேர்ந்து திமுக ரொம்ப கெட்ட பேர் ஆகி போச்சு, அதனால கூட்டணியே வேண்டாம். கூட்டணி வேண்டாம்னா நேராக தயாளம்மாக்கு 600 கோடி கணக்கு சொல்லு. அப்போ 68 சீட் வாங்கினாங்க. அப்போ கரெக்டா 2011 இது 68 சீட் வாங்கினாங்க சார் காங்கிரஸ். இல்ல நான் எம்பி சீட்ல சொல்றேன். எம்பியா? இல்ல சட்டமன்றத்துல தான் 68 சீட் வாங்கினாங்க. இந்த ரைடு சட்டமன்றத்தை ஒட்டி தான் நடந்துச்சு. அப்ப நான் காலேஜ் லாஸ்ட் இயர், எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு அப்போ சரி குடியா கையில் போடுறேன், எதை வேணா போட்டு எழுதிங்க. இதுதான் நடந்தது. அப்போ அந்த காலத்துல கருணாநிதி ஆட்சி முடிகிற வரை மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். காங்கிரஸ் கூட்டணியும் கேட்கல, நோட்டணியும் கேட்கல, ஆட்சியும் கேட்கல, அதிகாரம் கேட்கல, மந்திரியும் கேட்கல, எந்திரியும் கேட்கல. இப்ப கத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு காங்கிரஸ் நினைத்தால் திமுக அரசை கவுத்த முடியும். நாங்க ஆதரவு கொடுக்கலைன்னு கவர்மெண்ட் போய் சொன்னா அவ்வளவுதான். அதே போல டெல்லியில திமுக லெட்டர் கொடுத்தா காங்கிரஸ் அரசு கவுந்திருக்கும். இப்படி ஒரு சூழல் இருந்தது. அப்பொழுது கூட கருணாநிதி காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொண்டார். அப்போ கருணாநிதியை விட அரசியல் சாணக்கியனா உங்கள் விஜய். உங்கள் விஜய் தற்கூரிக்கும் அணில் குஞ்சுக்கு தலைவரான இவர். இப்போ சார் நம்ம பசங்க தானே சார் எல்லாம். இல்லங்க, இந்த ராகவ பண்டிட்டை வைத்துக் கொண்டு கடக ராசி சுக்கிரன் 7ஆம் இடம் 7.5 வரும். உனக்கு 7.5 தான் வரும். 7 சுக்கிரன்லாம் வராது, சனி தான் 7.5 வரும். அப்போ அரசியல் நீங்க மாட்டிக்கிட்டாரு. இப்போ ஜட்ஜு கேட்டாரு, நீ படத்தை ரிலீஸ் பண்றன்னு முடிவு பண்ணிட்டேன், முதல்ல சென்சார் சர்டிஃபிகேட்ல வாங்கணும், வாங்கிட்டுல நீ தேதி அறிவிக்கணும். பொண்ணு மாப்பிள்ளை முடிவு பண்ணதே மண்டபத்துக்கு போனோம், மண்டபத்தை முடிவு பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ளை சேர்ந்தீங்கன்னா நீதிபதி கேட்கிறாரு, பதிலே சொல்ல முடியலையே. பதில உனக்கு சினிமா ஆலோசகர் யாரு? ஜெகதீஷ் பழனிசாமி. ரூட்டு என்ன ரூட்டு? அப்போ இதை தாண்டி அவருக்கு அரசியல் தெரியல, சினிமாவும் தெரியல. இப்போ இந்த கர்நாடகாவை சேர்ந்த லட்சுமி நாராயணா தான் தயாரிப்பாளர். அவர் சொல்றாரு 500 கோடி போச்சே. எவ்வளவு? 500 கோடி போச்சு. உங்களை நம்பி நீங்க அரசியல்வாதியாக இருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு சிக்கல் வருது. 500 கோடி எனக்கு பணம் வாங்கின எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் பணத்தை கொடுன்னு கேட்கறேன். தேதியா அறிவிக்க முடியல. 9, 10, 11, 12 யாருக்கு தெரியும்? பிப்ரவரிக்குள்ள வந்துரும்ன்றாங்க சார். பிப்ரவரிக்குள்ள வந்துருமா? எந்த பிப்ரவரி? இந்த பிப்ரவரி சார். அப்படியா? பிப்ரவரி தான் வருஷம் வருது. அப்போ இது போன்ற திட்டமிடாத தயாரிப்பு,
திட்டமிடாத தயாரிப்பு. ஆ. இப்ப அமித்ஷா கையில இருக்குது இது ஜன- முடிவு. ஜனநாயகமும் அமித்ஷா கையில் இருக்கு, ஜனநாயகனும் அமித்ஷா கையில. அமித்ஷா கையில் தான் இருக்கு. ஜனநாயகமும் அமித்ஷா கையில. ஜனநாயகனும் அமித்ஷா கையில் தான். ஜனநாயகம் எடப்பாடி முதல்வர் சீட்டு கரெக்டா? அதேதான். ஜனநாயகன் விஜய். விஜய் எப்படி கண்டுபிடிச்சு பாத்தீங்களா? கரெக்டா? இல்ல நீங்க சாதாரண என்ன நடக்க போகுது சார்? என்ன நடக்கும்னா 2 ஒன்று தான் நடக்கும். விஜய் ஒத்துக்கொண்டால் அடைந்தால் மகாதேவி, இல்லையே மரண தேவிங்கிற மாதிரி. விஜய் ஒத்துக்கொண்டால் நீங்க அவர் கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் போல. ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் திகார் செயல் சுண்ணாம்பு அடிக்கப்படும். ஜெயலலிதா போய் சொல்றாங்க, அம்மா பரப்பன அக்ரஹாரத்தில் ஏதோ ஒரு சுண்ணாம்பு அடிச்சு சுத்தம் பண்ணி ரெனோவேஷன் பண்றாங்கம்மா. யாரோ ஒரு விவிஐபிலாம் இல்ல, விவிஐபிக்காக ரெடி ஆகுதுமா. அது உங்களுக்காக கூட இருக்கலாம். சொன்ன உடனே அந்த அம்மா ஜட்ஜ்மெண்ட் காப்பி, சசிகலா அப்போ டூப்ளிகேட் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வாங்கி வச்சிருச்சு. பாத்தியா, ஜட்ஜ்மெண்ட் காப்பி என்கிட்ட வந்துருச்சு. பாருங்க சார், எவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் காப்பியே வாங்கி. ஆமா சசிகலா. ஆமா, அதாவது இவங்க இந்த சசிகலா கும்பல் என்ன பண்ணும், தஞ்சாவூர் மன்னாடு இருந்து ஆடிட்டர் பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு ஆடிட்டர் நம்ம ஜெயலலிதா காலில் இருக்கிறத அடிச்சது, அது தப்பு சொல்ல பதிவு பண்ண முடியுது. அப்போ அந்த ஆடிட்டர் மொத்தமாக 5 கோடிக்கு மேலே கணக்கு எழுதவே இல்லை. 1000 கோடியை கொடுத்து கணக்கு எழுதுறான், தப்பாக எழுதி மாட்டி விட்டார். ஜெயலலிதா உனக்கு எழுத தெரியல சொல்லு. அம்மா நான் மொத்தமாக 1 கோடிக்கு எழுதலை, தஞ்சாவூரில் எவமா 1000 கோடி 2000 வச்சுருக்கான், என்ன கூட்டியாவது எழுத சொன்னா நான் தப்பாக எழுதி மாட்டிட்டேன். உடனே அந்த அம்மா கோபத்தில் அடிச்சுது. ஆடிட்டர் பெரிய செய்தி அது. அவர் 1 கோடி ரூபாய்க்கு மொத்தமான எழுதுறதே எல்லாம் பார்த்ததே இல்லை. என்கிட்ட பல ஆயிரத்தை கொடுத்து கோடிகளை கொடுத்து எழுத சொன்னா நான் எங்கம்மா எழுதுவேன். உண்மையை ஒத்துக்கிட்டார். நேர்மையான அதிகாரி, நேர்மையான ஆடிட்டர். எங்க சேர்றது? அமித்ஷாவை ஜெயிக்க முடியுமா? அங்க இருந்து துஷார் மேத்தா கிளம்பி வர்றாரு. துஷார் மேத்தா எங்க? புஷியார் மேத்தா எங்க? புஷியார் மேத்தா எங்க நிக்க ஈக்குவலா? அந்த பக்கம் ஜெகதீஷ் பழனிசாமி, ரூட் திரிஷா, நயன்தாரா, அனுஷ்கா, கீர்த்தி சுரேஷ், தமனா, இதுக்கான ரூட். இந்த ரூட் ஜெகதீஷ் பழனிசாமி எங்க? அந்த பக்கம் துல்ஷார் மேத்தா எங்க? இது எப்படியா ஈக்குவல் ஆகும்? மாட்டிக்கிட்டாரு. இப்போ இதை எப்படி மீண்டு வருவது என்பதை சரியான இன்னும் ஆலோசகர் இல்லை. இன்னும் ஆலோசகர் இல்லை. ஜனநாயக கட்சி, இந்த கட்சி தனித்து நின்று தோற்றுவிட்டால் அடுத்த 5 ஆண்டு காலம் எதிர்கட்சியை அரசியலை செய்ய முடியாது. தனிச்சு நின்றா நீங்க ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது. விஜயகாந்தே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சார். அது போன்ற 5 ஆண்டு காலம் விஜய் எதிர்கட்சி ஆளுங்கட்சி 2 பேருடைய நெருக்கடிகளுக்கும் நீங்க அமித்ஷா நெருக்கடி இருக்கு. அது ஒன்று 3. அதிமுக ஒரு அடிக்கும், திமுக ஒரு அடிக்கும், அமித்ஷா ஒரு அடிப்பார். 3ஐயும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு 31 வரை எதிர்கால திட்டம் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. அப்போ அதற்கும் யாரு உதாரணம்? விஜய் தான். இந்த ராகவ் பண்டிட்டுகள் ஊத்துக்குழி கிளிஜோசியம் பேச்ச கேட்டு சார்ட்டர் ஃபிளைட்ல போயிட்டு இருந்தா மலேசியா மாலிக்கு உதவி செய்வாரா, இல்ல ரூட் ஜெகதீஷ் பழனிசாமி உதவி செய்வாரா, இல்ல கிளிஜோசிய வெற்றிவேல் ராகவ் பண்டிட் உதவி செய்வாரா என்பதை காலம் தான் முடிவு பண்ணும். அமித்ஷா இப்ப உதவி செய்யறேன்றாரு, கரெக்டா? அதை பயன்படுத்திக் கொள்வதா புத்திசாலித்தனம். அமித்ஷா உதவி செய்யறன்றாரு விஜய்க்கு, அதை ஏற்றுக்கொள்வாரா இல்லையான்றது வர்ற நாட்கள்ல நமக்கு தெரிஞ்சிடும். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, மக்கள் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.